ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான மட்டன் கிரேவி பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு நல்லா ஊற வச்சுக்கலாம். மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 சில்லு, இஞ்சி பூண்டு, முந்திரி 5, கசகசா, ஸ்பைசஸ் கொஞ்சம், சோம்பு, 3 மிளகு, அப்புறம் காரத்துக்கு தேவையான வரமிளகாய், அப்புறம் அது கூடவே நான் மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டில் நான் 2 ஸ்பூன் கறி கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினது காஞ்சினதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்ணதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பும் மஞ்சளும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அது கூட கொத்தமல்லி கொஞ்சம் எண்ணெயில் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி கூடவே மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கிண்டி எடுத்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 7 to 8 விசில் வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வேணும்னா பேச்சுலர் கேர்ள்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.